ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக ரெண்டா பிரிஞ்சிருக்கிற டைம்ல அதிரடியா ஒரு உத்தரவு போட்டாரு எடப்பாடி பழனிசாமி. எல்லாரும் மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ணுங்க, ஆலோசனை கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா 82 மாவட்ட செயலாளர் இருக்கிற அதிமுகவில் 17 மாவட்ட செயலாளருக்கு தான் கலந்து கொண்டதா ஒரு தகவல். குறிப்பா சென்னையில அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வந்து கலந்துக்கல மாவட்ட செயலாளர் கூட்டத்துல அப்படின்னு பேசப்படுது. சோ இதனால ரொம்ப சோர்ந்து போனாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் தலையில ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங். என்னன்னா, சென்னையில ஜெயக்குமார் அவர்கள் எப்படி கோலோச்சி இருந்தாரு அதிமுகவில் அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு செயலா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவர் ஏன் வரல? ஒருவேளை நமக்கு ஆப்போசிட்டான ஒரு முடிவு எடுக்கிறாரா? எஸ்பி வேலுமணி டீம்ல போறாரா? ஏன்னா எஸ்பி வேலுமணி டீம்ல இருக்கிறவங்க எல்லாமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிக பேர் அங்க இருக்கிறாங்க. அதிமுகவின் முகங்களா பார்க்கப்பட்ட எல்லா முன்னாள் அமைச்சர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எஸ்பி வேலுமணி பக்கம் இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இதுல இன்னும் முக்கியமா கருதப்படுது ஜெயக்குமார் அண்ணன் அப்புறம் செல்லூர் ராஜு அண்ணன், இவங்க ரெண்டு பேருமே ஆலோசனை கூட்டத்துக்கு வரல அப்படின்ற ஒரு பெரிய இடி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு. இது எல்லாத்தையும் பொதுக்குழு கூட்டும் பொழுது அவைத்தலைவர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுல அவைத்தலைவரா இருக்கிற தமிழ்மகன் உசேன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறாரு. சோ ஆலோசனை கூட்டத்துக்கு ஜெயக்குமார் ஆலோசனை கூட்டத்துக்கு வரவே இல்லை. சோ இதனால ஒரு பெரிய பின்னடைவு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அட் சேம் டைம் அவங்க எஸ்பி வேலுமணி டீமுக்கும் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை இருக்கு. இதை பத்தியோட கருத்து எப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.